லண்டன் மாநகரத்தோட மத்தியில தேம்ஸ் நதிக்கரையில பல நூற்றாண்டுகளோட கதைகளை சுமந்து நிற்கின்ற ஒரு கம்பீரமான கோட்டை இருக்கு. அதுதான் லண்டன் கோபுரம். டவர் ஆஃப் லண்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு சாதாரணமான கட்டிடம் இல்ல, ரத்தம் தோய்ந்த வரலாற்றோட சாட்சி, மாபெரும் அதிகாரத்தோட அடையாளம் மற்றும் எண்ணற்ற ஆன்மாக்களோட உறைவிடம்னு கூட இந்த இடத்தை சொல்லலாம். இந்த கோபுரத்துல ஒவ்வொரு கல்லும் ஒரு ஒரு ரகசியத்தை தனக்குள்ள வச்சிருக்கு. ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் ஒரு திகில் கதை ஒளிந்திருக்கு. இங்க கால் பதிக்க கூட எல்லாருக்குமே வரலாறு வெறும் ஏட்ல இல்ல, அது காத்தோட கலந்து நிழல்களோட நடமாடுது அப்படிங்கிறத நிச்சயமா உணர முடியும். கிபி 1078 வில்லியம் த கான்கரர் என்பவரால் கட்டப்பட்டது தான் இந்த கோட்டை. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா இங்கிலாந்தோட ஆன்மாவாக இது திகழ்ந்திருக்கு. ஆரம்பத்துல ஒரு கோட்டையாகவும் அரசிகள் வாழ்ந்த வசிப்பிடமாகவும் இருந்த இது பின்னாடி ஒரு கொடூரமான சிறைச்சாலையாக மாறியது. எண்ணற்ற துரதிருஷ்டசாலிகள் இந்த கோபுரத்தோட கருப்பு சுவர்களுக்குள்ள தங்களுடைய வாழ்க்கைய இழந்தனர், கொலை செய்யப்பட்டனர், ஆட்சிகள் மாறின, மன்னர்கள் வீழ்ந்தார்கள். ஆனா இந்த லண்டன் கோபுரம் மட்டும் காலத்தோட சாட்சியா இன்னைக்கு வரைக்கும் உயர்ந்து நிக்குது.